என்னோட பலமா நான் நினைக்கிற ஒரே விஷயம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த வெற்றி தோல்விகள் பார்க்காம, உங்களோட மனசை பூரா கொடுத்த, உங்களோட அன்பை பூரா கொடுத்த நீங்க மட்டும்தான். உங்களோட அன்பு மட்டும்தான் என்னோட தைரியம், என்னோட பலம், என்னோட உயரம், அடையாளம் எல்லாமே. விழாநாயகன் திரு ஹாரிஸ் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸ் ஜேர்னி. காக்கா காக்காலிருந்து காப்பான் வரைக்கும் ஒரு வெற்றி படமும் ஒரு படிக்கட்டும் வந்து உங்க கூட சேர்ந்தே தான் அது நடந்திருக்கு. ரொம்ப முக்கியமான ஜேர்னி சார். என்னை அறிமுகப்படுத்தின எப்படி வசந்த் சாரோ அதே மாதிரி தான் எனக்கு கேவி ஆனந்த் சார். நான் 2 பேருமே நான் பிரித்து பார்க்கவே முடியாது. என்னோட ஜேர்னி வந்து 97 எண்டில் ஆரம்பிச்சது. அவரு கூட இந்த பயணம் வந்து எல்லாம் பிள்ளையார் சொல்லி போடுவாங்க இல்லையா, அது மாதிரி பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சதில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து கேவி சார். இது அயன் படம் மூலமாக வந்து என்னை இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனார். ரொம்ப முக்கியமான படம். சங்கர் சார் சொன்ன மாதிரி வந்து அவர் ராட்சசன், அசுரன், எப்படி வேணாலும் சொல்லிட்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு ஒர்க்கஹாலிக்னா வந்து கேவி சார் அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கஹாலிக். எனக்கு திரும்பி சந்தேகம் வந்துருச்சு, என்ன நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சம் வயசு அதாவது டயர்ட் ஆகுது அப்படின்ட்டு. வரேன் உங்ககிட்ட வரேன். நான் அடிக்கடி சொல்லிக்கிற விஷயம் ஒன்று இருக்கு. இந்த ஆசீர்வாதம், இந்த வாய்ப்பு வந்து நான் நினைச்சு பார்க்கல, நான் கனவு கூட பார்க்கல. இந்த மாதிரியான ஒரு இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு இருக்கிற தகுதியை விட எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதமும் இந்த வாய்ப்பும் ரொம்ப பெருசு அப்படின்னு நான் எப்பவுமே நான் சொல்லிட்டே இருப்பேன். அடிக்கடி சொல்லிக்கிற விஷயம் வந்து, நீ எடுக்கிற முயற்சிகள் தவறலாம், ஆனால் உன்னோட விடாமுயற்சி என்றைக்குமே தவறக்கூடாது. நீ எப்பவுமே விடாமல் எடுக்கிற முயற்சிகள், செய்துட்டு இருக்கிற முயற்சிகள் வந்து தவறவே கூடாதுன்ட்டு. ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டோம்னா வந்து விடாமுயற்சி ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா வீணாக போன முயற்சிகள் தான் ஒன்று சேர்ந்து அது விடாமுயற்சியாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், விடாமுயற்சிகளை என்றைக்குமே விட்டுறாதீங்க, தவறாமல் அது மனசுலேயே வச்சுட்டே இருங்க. எல்லாருமே வெற்றி தோல்வி பார்த்துருப்போம். வெற்றி தோல்வி பார்க்காத ஜாம்பவான்கள் இருக்கவே முடியாது. வேற யாருமே நம்மளுக்கு பெரிய உதாரணமெல்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு ஞாபகப்படுத்தணும்னு அவசியமே இல்லை. பட் இங்கே இருக்கிற ஜாம்பவான்கள் அத்தனை பேருமே அது சந்திச்சு தான் வந்திருக்காங்க. எனக்கு நம்மளோட சூப்பர் ஸ்டார் அவர்கள், மதிப்புக்குரிய திரு ரஜினி சார் அவர்கள் சொல்லணும். படங்களில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோ ஹீரோயிசம்ஸ், எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்காரு. 40 இயர்ஸாக இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா காலத்தில் 2000 கிட்ஸ் 2010 கிட்ஸ்லாம் திருப்தி பண்ணுறதுங்கிறது 40 ஆண்டு காலத்துக்கு மேலே திருப்தி பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இப்போவும் முதல்ல தான் இருக்காரு, முதன்மையாக இருக்கிறாரு அப்படின்னா வந்து அது சாதாரண விஷயமே கிடையாது. சாரோட வழி எப்பவுமே தனி வழி தான்.